ஒரு குயிக் அண்ட் ஈஸியான ஒரு டின்னர் பார்க்கலாமா? இது டின்னர்னு இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டை கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ சப்பாத்தி திரட்டி வச்சுட்டேன். இப்போ சப்பாத்தி ஃபஸ்ட்டு கல்லில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா தின்னாக பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ சப்பாத்தி வந்து நல்லா ஒரு சைடு வேகட்டும். ஸோ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து கேஸை சிம் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு முட்டை உடைச்சு இது மேலே அப்படியே ஊற்றிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இதை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் குயிக்காக செய்யணும், ஏன்னா வந்து அந்த சைடு சப்பாத்தி வந்து ரொம்ப தீஞ்சிரும் அப்புறம். ஸோ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து வெங்காயம், இப்போ கேப்சிகம், பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதை அப்படியே மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை அப்படியே வந்து திருப்பி போடுங்க. இப்போ எண்ணெய் விடணும். இது ஒரு ஃபியூ மினிட்ஸில் வெந்துடும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸில். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஏன்னா அந்த ஹீட்லேயே வந்து இது வெந்துடும். இதுக்கு மேலே வந்து நான் ஒரு சீஸி ஸ்ப்ரெட் வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக போட்டுட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு டொமேட்டோ சாஸு அண்ட் வந்து சில்லி சாஸ் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ மயோனஸ் கூட போட்டுக்கலாம். பீட்சா ஆரிகானோ வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் சால்ட்டே போடலை, ஏன்னா இந்த பீட்சா ஆரிகானோலே கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருக்கும், அதனால் போட வேண்டாம். இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இது கை வச்சுலாம் ரோல் பண்ண முடியாது, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட சப்பாத்தி ரோல் ரெடி. சப்பாத்தி எக் ரோல். ஸோ இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.